தமிழ் மாதம் புரட்டாசி. இது பொதுவா செப்டம்பர் அக்டோபர்ல தான் வரும். புரட்டாசில தான் பெருமாள் பூமிக்கு வந்தாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் குறைஞ்சது 9 காய்கறிகள் சமைச்சு பயங்கரமான விருந்தோட சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடுவாங்க. எல்லாம் சரி, இவ்வளோ நல்ல மாசத்துல ஏன் கல்யாணம் கிரக பிரவேசம்னு எதுவும் பண்ண மாட்டாங்க? ஏன்னா மக்கள் புரட்டாசில அதிகமா ஆன்மீகத்துல, முன்னோர்களை வழிபடுறதுல, எளிமையான வாழ்க்கையில ஈடுபடணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க சொன்னாங்க. அதிகமா பயிரிடக்கூடிய சம்பா மாதிரியான நெல் வகைகள் எல்லாம் புரட்டாசில பயிரிட்டு தை மாசம், அதாவது பொங்கலுக்கு அறுவடை செய்யறதுனால புரட்டாசி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மாசம்னே சொல்லலாம். எல்லாம் சரி, இந்த நான்வெஜ் அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, புரட்டாசி அப்ப வர சீசனல் சேஞ்சஸ்னால அதிகமான மழையும் இல்லாம கம்மியான மழையும் இல்லாம கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதனால நிறைய பேருக்கு ஈஸியா உடம்பு சரியில்லாம போகும். சோ லைட் ஃபுட்டா சாப்பிட்டா நம்ம பாடியில இருக்க ஹீட் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும்னு தான் புரட்டாசியில நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அண்ட் ஆல்சோ சனிக்கிழமைகள்ல நிறைய பேரு ஒரு பொழுது, அதாவது 1 மீல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதனால நம்ம பாடி சூப்பரா டீடாக்ஸ் ஆகும். சோ உங்க அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் நான்வெஜ் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி இந்த மாசம் ஃபுல்லா வெஜ் சாப்பிட சொல்லி அடிச்சு சொல்லுங்க.